Taste the Daily. நெற்குன்றத்தில் நீண்ட நாட்களாக போட்டப்பட்டு இருக்கும் பூங்காவை திறக்க கோரி சிறுமிகள் நூதன முறையில் கோரிக்கை விடுத்தனர். நெற்குன்றம் பெருமாள் கோவில் தெருவில் சிறுவர் சிறுமிகள் விளையாட்டு பூங்கா அமைக்க வேண்டும் என 145வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் சத்யநாதன் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் 50 லட்சம் மதிப்பீட்டில் விளையாட்டு பூங்கா அமைக்கப்பட்டு திறக்கப்படாமல் உள்ளது. இதுகுறித்து மாமன்ற உறுப்பினர் சத்யநாதன் அதிகாரிகளிடம் முறையிட்டும் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் பூட்டப்பட்டு கிடக்கும் பூங்காவின் எதிரே நின்று பூங்காவை பூட்ட சொன்னது யாரு அந்த சாரு எனவும் பூங்காவை திறக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மதுரவாயில் திமுக எம்எல்ஏ கணபதி பூங்காவை திறக்க விடாமல் தடுப்பதாக அதிமுக மாமன்ற உறுப்பினர் சத்யநாதன் குற்றம் சாட்டினார். சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தை இறந்ததால் ஆத்திரமடைந்த தந்தை மருத்துவமனை கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிட்லப்பாக்கம் ராமகிருஷ்ணபுரத்தை சேர்ந்த யுவராஜ் ராதிகா தம்பதிக்கு கடந்த 27ஆம் தேதி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. 8 மாதத்தில் குறை எடை மற்றும் மஞ்சள் காமாலையுடன் பிறந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதால் குழந்தை உயிரிழந்தது. இதனால் ஆத்திரமடைந்த குழந்தையின் தந்தை யுவராஜ் மருத்துவமனை கண்ணாடியை உடைத்தபோது கையில் காயம் ஏற்பட்டது. அவருக்கு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளித்தும் இரத்தப்போக்கு நிற்காததால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இச்சம்பவத்தால் மருத்துவமனை பரபரப்பாக காணப்பட்டது. இதனிடையே மாரத்தான் அமைச்சரின் மா சுப்பிரமணியனின் நிர்வாக திறமையின்மையால் மருத்துவத்துறை சீரழிந்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் அன்னதான திட்ட நன்கொடை வழக்கில் முறைகேடு நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பக்தர்கள் செலுத்தப்படும் அன்னதானம் துலாபாரம், ஆடு, மாடு, கோழி, காணிக்கை அரிசி ஆகியவற்றில் முறைகேடு மற்றும் லட்சக்கணக்கில் கையாடல் நடந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அன்னதான திட்டத்தில் உணவருந்த வரும் பக்தர்களிடம் அங்குள்ள பணியாளர்கள் அவமரியாதையாக நடப்பதாகவும் இதுகுறித்து கோவில் இணை ஆணையர் விசாரணை செய்த பின்னர் எவ்வித நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியத்தோடு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சமயபுரம் திருக்கோயிலில் தொடர்ந்து புகார்கள் எழுந்து வரும் நிலையில் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசின் இந்து சமய அறநிலைத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே புதிய ஊதிய ஒப்பந்தம், போனஸ் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைத்தறி நெசவாளர்கள் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2024 டிசம்பர் மாதத்துடன் பழைய ஊதிய ஒப்பந்தம் நிறைவடைந்த நிலையில் புதிய ஊதிய ஒப்பந்தத்தை நிறைவேற்ற தொழிலாளர்கள் விடுத்த கோரிக்கையை உரிமையாளர்கள் கண்டுகொள்ளாததால் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுப்லாபுரம் பகுதியில் உள்ள 36 விசைத்தறி கூடங்களில் பணியாற்றும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஜனவரி 1 முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடந்த 5 நாட்களில் 1.5 கோடி ரூபாய் அளவிலான ஜவுளி உற்பத்தி முடங்கியுள்ளது. மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு தொழிலாளர் நலனில் அக்கறை செலுத்தாமல் அலட்சியம் காட்டி வருவதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்மேலி அடுத்த புன்னை பகுதியில் அமைந்துள்ள மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர்கள் சிகிச்சை அளிக்கும் அவலம் நிகழ்ந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இரவு நேரங்களில் அவசர சிகிச்சைக்கு வரும் சுற்றுவட்டார கிராமத்தினர் மருத்துவர் இல்லாமல் இருப்பதால் பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும், இரவு நேரங்களில் பிரசவத்திற்கு வரும் பெண்களை வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும் அவலம் உள்ளதாகவும் கூறுகின்றனர். இந்நிலையில் மூச்சு திணறல் காரணமாக வந்த பெண்ணிற்கு செவிலியரை சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெம்மேலி தாலுகாவாக பிரிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் இப்பகுதியில் இந்த மருத்துவமனை விரிவுபடுத்தப்படவில்லை என்று கூறும் மக்கள் மாரத்தான் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஓட்டத்தை விட்டுவிட்டு துறையில் கவனம் செலுத்தி மருத்துவமனையை தரம் உயர்த்தி விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜுரம், இரும்பல், சளி, முகமே ஊதலாக இருக்குது. வந்து பார்த்தாக்கா இந்த 2 மாதம் தான் கொடுக்குறாங்க, இது சரியாக போயிடும் அப்படின்னு. இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சின்ன ஒரு பூச்சிக்கடின்னா கூட டாக்டருங்க யாரும் இருக்கிறதில்ல. அதேமாதிரி சரியான ஒரு மருத்துவம் வந்து கிடையாது. சும்மா பேருக்கு தான் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. இங்கே வந்து ஒரு நல்லா படித்த ஒரு டாக்டர் யாரும் நைட்டில் இருக்கிறதில்ல.